ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம என்ன முடிச்சோம்னா, இந்த ரைட் ஹோல் நம்பர்ஸ் அஸ் ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காணுங்க. இந்த 5 கொஸ்டின் தான் முடிச்சோம். ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டோம் போன வீடியோல. ஸோ இந்த வீடியோ மறக்காம பார்த்துருங்க. பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ஃபிராக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் இஃப் தேர் ஈக்குவல் ஆர் ரெப்ரசென்ட் த சேம் அமௌண்ட். ஸோ ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா ஒரே ஃபிராக்ஷன் நீங்க 2 விதமா எழுதலாம். மேனிபுலேட் பண்ணலாம். பட் ஆக்சுவலா அது ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அது நீங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு 2 ஈக்குவல் பார்ட் ஷேட் பண்ணீங்கன்னா அது 2/4 சொல்லலாம். அதே ரெக்டாங்கிள நீங்க 2ஆ கட் பண்ணி அதுல ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணீங்கன்னா ஹாஃப்னு அர்த்தம். பட் ரெண்டுமே இப்ப நான் சொன்ன 2 சிச்சுவேஷனுமே ஒரே ஃபிராக்ஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ரெண்டுமே பாதி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹஸ் பீன் ஷேடட் தான் அர்த்தம். ஆனா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெக்டாங்கிள 4ஆ கட் பண்ணிட்டு அதுல 2 ஷேட் பண்றேன். இன்னொரு சிச்சுவேஷன் என்ன பண்றேன்னா நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள 2ஆ கட் பண்ணிட்டு அதுல பாதி ஒரு பார்ட்டை ஷேட் பண்றேன். சோ ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுத்துலயுமே நான் பாதி ரெக்டாங்கிள ஷேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த பேசிக் கதையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராக்ஷன் மாடலில் லெட்ஸ் லுக் அட் எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டு ஹாஃப் ஈக்குவல் டு சம்திங் டைம்ஸ் 1/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப் நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் 1/8 எழுதணும். ஹாஃப் நீங்கள் சம்திங் எக்ஸ் இன்ட்டு 1/8 எழுதணும். 1/8 எழுதணும். ஸோ இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். இந்த எக்ஸை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு சர்க்கிள் வரைச்சிட்டு பாதியாக டிவைட் பண்ணிட்டாங்க. இதான் ஹாஃப். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் இன்னொரு பாதியை கட் பண்ணுங்க. இது இன்னொரு பாதியை கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதே ஹாஃப் எப்படி நம்ம சொல்லலாம். இப்போ இதை எடுத்துடுறேன், இந்த ஆரோ எடுத்துடுறேன். இந்த ஹாஃபை நீங்க எப்படி சொல்லலாம். இப்ப 4 பக்கமா இருக்குங்க. 4 பக்கம் இருக்கு. 1 2 3 4 பக்கம் இருக்கு. அது பார்த்தாலே தெரியும். ஏன்னா நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டோம். 2 விதமா கட் பண்ணிட்டோம். ஒன்னு ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி வச்சுட்டோம், வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி வச்சுட்டோம். இது வெர்டிகல் லைன், இது ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. சோ இப்போ இதை தான் மறுபடியும் ஷேட் பண்றோம். இதே போர்ஷன் தான். சோ ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கட் பண்ணிட்டு ஹாஃப் ஷேட் பண்ணேன். இப்ப நான் 4 பீஸா கட் பண்ணிட்டு நான் 2 பீஸ் ஷேட் பண்றேன். சோ ஹாஃப் இஸ் த சேம் அஸ் 2/4. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஒரு லெட்ஸ் சே ஒரு சர்க்கிள் வரையறேன். சர்க்கிள் வரைஞ்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஒரு சர்க்கிள் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபா கட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த போர்ஷனை மட்டும் ஷேட் பண்றேன். இதை மட்டும் ஷேட் பண்றேன்னா இப்ப என்ன பண்றேன்னா இது 4ஆ கட் பண்றேன். இதே சர்க்கிள் நான் இதை 4ஆ கட் பண்ண போனேன். இப்ப 4ஆ கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் 2 போர்ஷன் ஷேட் பண்றேன். இதே 2 போர்ஷன் நான் ஷேட் பண்றேன். ஸோ ஹாஃபும் 2/4 ஒன்னா பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 2/4னா என்ன, 4 இது 4 பக்கம் இருக்கு. இது பார்த்தாலே தெரியும். இது ஒரு பக்கம், இது இன்னொரு பக்கம், இது தேர்ட் பார்ட், இது ஃபோர்த் பார்ட். 4 ஈக்குவல் பார்ட்ஸ்ல நான் 2 ஈக்குவல் பார்ட் ஷேட் பண்றேன். இப்ப அந்த இந்த பர்பிள் ஆரோவை மறந்துடுங்க. பர்பிள் ஆரோவை மறந்துட்டீங்கன்னா வெறும் இந்த எல்லோ ஆரோவில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நான் வெறும் ஹாஃப் தான் ஷேட் பண்றதா, ஹாஃப் ஷேட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஹாஃப் இஸ் த சேம் அஸ் 2/4. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ்ல நான் 2 ஈக்குவல்ஸ் பார்ட் ஷேட் பண்றதும், ஒரு பெரிய சர்க்கிள்ல நீங்க பாதியை கட் பண்ணி ஒரே ஒரு ஈக்குவல் பார்ட் ஷேட் பண்றது ரெண்டும் ஒரே ஃபிராக்ஷன், ஒரே அமௌண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஹாஃப் இஸ் த சேம் அஸ் 2/4. ஸோ இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாமே. இன்ஃபேக்ட் இதுக்கு 8க்கும் இதே தான் வரும். சர்க்கிள் நீங்க 8 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டு இந்த 4 பார்ட்டையும் நீங்க ஷேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 2 3 4 இது 4த்தையும் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அகைன் ஹாஃப் தான் அது ரெப்ரசென்ட் பண்ணுது. பாதி சர்க்கிள் இருக்கு. ஒரு சர்க்கிளை நீங்க 2ஆ கட் பண்ணிட்டு அதுல 2ஆ கட் பண்ணிட்டு இந்த பார்ட்டை மட்டும் ஷேட் பண்றதும், ஒரு சர்க்கிளை நீங்க 8 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸும் ஷேட் பண்றதும் ரெண்டும் ஒரே ஃபிராக்ஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ரெண்டும் ஒரே அமௌண்ட் தான் குறிக்குது. ஸோ ஹாஃப் இஸ் த சேம் அஸ் 2/4. ஒரு சர்க்கிளை நீங்க ஃபர்ஸ்ட் 2ஆ கட் பண்றீங்க, அதுல ஒரு பார்ட்டை ஷேட் பண்றீங்க. இப்போ 2ஆவது சிச்சுவேஷன் என்ன பண்றீங்கன்னா ஒரு சர்க்கிளை நீங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு அதுல 2 பார்ட் ஷேட் பண்றீங்க. 3வது சிச்சுவேஷன் என்ன பண்றீங்கன்னா ஒரு சர்க்கிளை நீங்க 8 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு அதுல 4 ஈக்குவல் பார்ட் ஷேட் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே ஒரே அமௌண்ட் தான் கிடைக்குது. அதாவது என்னதுன்னா பாதி சர்க்கிளை நீங்க ஷேட் பண்ணிடுறீங்க. ஹாஃப் த சர்க்கிள் ஹஸ் பீன் ஷேடட். ஹாஃப் சர்க்கிள் ஹஸ் பீன் ஷேடட். ஹாஃப் த சர்க்கிள் நீங்க ஷேட் பண்றீங்கன்னு அர்த்தம். எல்லாமே ஒரே அமௌண்ட் தான் குறிக்குது. 1/2 இஸ் த சேம் அஸ் 2/4 இஸ் த சேம் அஸ் 4/8. நீங்க ஃபிராக்ஷன் டிவிஷன் கத்துக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண கத்துக்கலாம். 2/4 நீங்க 1/2 எழுதலாம். 2/4 நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு 2/2 into 2 எழுதிட்டு நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 வந்துடும். அதே மாதிரி 4/8 நீங்க எப்படி எழுதலாம்னா 4/4 into 2 எழுதலாம். இப்போ 4/4 இஸ் த சேம் அஸ் 1. ஸோ இதுவும் ஹாஃப் தான் வரும். ஸோ அல்டிமேட்டா எல்லாமே பாதி தான். ஹாஃப் த சர்க்கிள் நீங்க ஷேட் பண்றீங்க, அதான் அர்த்தம். இது எல்லாத்துக்குமே ஒரு சர்க்கிளை நீங்க நிறைய பீசஸா டிவைட் பண்ணிட்டு நீங்க பாதி சர்க்கிளை நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அது பார்க்க 4 பீசஸ் அவுட் ஆஃப் 8 பீசஸ் நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் நீங்க ஒரு சர்க்கிள் நீங்க 4ஆ கட் பண்ணிட்டு அதுல 2 பீஸ் ஷேட் பண்ணா அது பார்க்க வந்து 2 பீசஸ் அவுட் ஆஃப் 4 பீசஸ் ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அல்டிமேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹாஃப் த சர்க்கிள் ஷேட் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே ஹாஃப் தான் குறிக்குது. ஹாஃப் ஈக்குவல் டு 2/4 ஈக்குவல் டு 4/8. ஸோ இந்த பேசிக் லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின் அவங்களுக்கு கேட்கறாங்க, ஹவு கேன் வி ஷேட் த ஹோல் டு ஷோ அ ஃபிராக்ஷன் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஹாஃப். இது 4த்தையும் ஷேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த 4த்தையும் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். பேசிக்கா இந்த 4 பீஸையுமே நீங்க ஷேட் பண்ணணும். ஸோ வி ஷேடட் 4 அவுட் ஆஃப் த 8 செக்ஷன்ஸ். ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன, ஹாஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க
1/8 எழுதணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க 4/8 எழுதணும். இந்த கொஸ்டின் மார்க்ன்ற இடத்துல 4 போட்டுறணும். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அது நீங்க 8 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா நீங்க ஷேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 சப்போஸ் இந்த இடத்துல அப்படிதான் பண்ணிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா நம்ம ஷேட் பண்றோம். ஸோ we are shading effectively 4 parts out of 8 parts. ஸோ நீங்க 4/8 எழுதலாம். ஆனா அல்டிமேட்டா என்ன பண்றீங்க, நீங்க ஒரு சர்க்கிள் நீங்க ரெண்டா கட் பண்றீங்க, அதுல பாதியை ஷேட் பண்றீங்க, அந்த கணக்கு வந்துடும். அதே ரெண்டும் ஒண்ணுதான். சோ அந்த பேசிக்கா நம்ம நிறைய பார்ட்ஸை கட் பண்ணிட்டு 4 பார்ட் ஷேட் பண்றோம். இதுல ரெண்டு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன பண்றோம்னா, ஒரு சர்க்கிள் நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டு அதுல வெறும் ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்றோம். ஆனா அல்டிமேட்டா நீங்க பாதி தான் ஷேட் பண்றீங்க. ஸோ ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் இவ்வளவுதான். ஸோ இப்போ நான் வந்து அடுத்த சிச்சுவேஷன் போனோம். இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள நான் 3 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல 2/3 நம்ம ஷேட் பண்ணிருக்கோம். 2/3 போர்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம். 2/3 ஆஃப் த ஹோல் ரெக்டாங்கிள் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம் இந்த சிச்சுவேஷன்ல. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் சிச்சுவேஷன் பாருங்களேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதே ரெக்டாங்கிள நான் 1 2 3 4 5 6 ஈக்குவல் பீஸஸா கட் பண்ணிருக்கேன். அதுல நான் இதெல்லாம் ஷேட் பண்றேன். 1 2 3 4 ஈக்குவல் பீஸஸ் நான் எல்லோ பெயிண்ட் வச்சு ஷேட் பண்ணிருக்கேன். ஸோ 4/6 இஸ் த சேம் அஸ் 2/3. ஏன்னா எஃபெக்டிவா நான் என்ன பண்றேன், ஒரு லைன் வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் அதே ஷேடிங் தான், எதுவுமே மாத்தல. நான் ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரைகிறேன் இந்த இடத்துல, பட் எதுவுமே மாத்தல. ஆனா நீங்க இதை எப்படி கூப்பிடலாம், 4/6 சொல்லலாமா இதை? ஏன்னா 6 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் இருக்கு, அதுல நான் 4 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் நான் ஷேட் பண்றேன். 4 ஸ்கொயர்ஸ் ஷேட் பண்றேன் நான் ஆக்சுவலா. 6 ஸ்கொயர் இருக்கு, அதுல 4 ஸ்கொயர் ஷேட் பண்றேன் அவுட் ஆஃப் 6. ஸோ நீங்க 4/6 சொல்லலாமா? ஆனா சப்போஸ் இந்த லைனை நான் ரிமூவ் பண்ண என்ன சொல்லலாம், நீங்க 2/3 சொல்லலாம். சப்போஸ் இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க எப்படி கூப்பிடலாம், இதே சிச்சுவேஷன் 2/3 சொல்லலாம். ஸோ 2/3 இஸ் த சேம் அஸ் 4/6. ஸோ இப்போ இந்த ஃபைனல் சிச்சுவேஷன் பாருங்களா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் வேற கலர் எடுத்துக்கிறேன், பர்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்கு, 1 2 3, வேற கலர் வேணா எடுத்துக்கலாம்னு தோணுது. பிரைட்டா இருக்கணும். 4 5 6 7 8 9 ஸ்கொயர்ஸ்ல நான் எத்தனை ஸ்கொயர் ஷேட் பண்றேன் எல்லோ பெயிண்ட் வச்சு, 1 2 3 4 5 6. ஸோ 6/9 இஸ் த சேம் அஸ் 4/6, which is the same as 2/3. ஸோ இது எல்லாமே ஈக்குவல் தான். 2/3 ஈக்குவல் டு 4/6 ஈக்குவல் டு 6/9 எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்துலயுமே நான் வந்து 2 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 3 பார்ட்ஸ் நான் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே வரேன். இதுல நான் 3 லைன் வரைகிறேன். 3 லைன் வரைச்சிருந்தாலும் நீங்க பார்க்க எப்படி இருக்கு, 9 ஸ்கொயர்ல நான் 6 ஸ்கொயர் ஷேட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல நான் ஒரே ஒரு லைன் தான் வரைகிறேன், ஒரே ஒரு ஹாரிசன்டல் லைன் தான் வரைகிறேன். இருந்தாலும் இது பார்க்க எப்படி இருக்கு, 6 ஸ்கொயர்ல நான் வந்து 4 ஸ்கொயர் ஷேட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல நான் எந்த லைனுமே வரையல. ஸோ மொத்தமா 3 ரெக்டாங்கிள்ல நான் 2 ரெக்டாங்கிள் ஷேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எஃபெக்டிவா ஐம் ஷேடிங் இந்த இடத்துல நான் 2/3 ஆஃப் த என்டையர் ரெக்டாங்கிள் ஷேட் பண்றேன். இதுல நான் 4/6 ஆஃப் த என்டையர் ரெக்டாங்கிள் ஷேட் பண்றேன். இதுல நான் 6/9 ஆஃப் த என்டையர் ரெக்டாங்கிள் ஷேட் பண்றேன். பட் எல்லாமே ஒரே ஸ்பேஸ் தான் குறிக்குது. நான் இவ்வளவுதான் 2/3 ஆஃப் த என்டையர் ரெக்டாங்கிள் நான் அல்டிமேட்டா ஷேட் பண்றேன். 2/3 தான் நான் ஷேட் பண்றேன். ஸோ 2/3 தான் அல்டிமேட்டா. 2/3 இஸ் த சேம் அஸ் 4/6 இஸ் த சேம் அஸ் 6/9. ஓகேவா? ஸோ இதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸோட டெஃபினிஷனே இவ்வளவுதான். ஸோ இது மேபி நீங்க நம்பர் லைன்ல கூட விஷுவலைஸ் பண்ணலாம். நம்பர் லைன்ல எப்படி நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம் இதே கான்செப்ட்னா, சப்போஸ் இங்க 3/5 இருக்குல்ல, இங்க ஃபர்ஸ்ட் யூ கேன் ஷோ 3/5 நம்பர் லைன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க நம்பர்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் when they are located at the same point on the number line. ஸோ நம்பர் இப்போ 3/5 நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் 1/something/10 எப்படி எழுதலாம்? 3/5 நீங்க x/10 எப்படி எழுதலாம்? இந்த x எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த x எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கேள்வியே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 0 to 1 அப்படின்ற நம்பர் லைனை நம்ம வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 5 ஈக்குவல் 1 2 3 4 5 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஈச் இண்டிவிஜுவல் பீஸ். இது ஒரு பீஸ், இது இன்னொரு பீஸ், இது இன்னொரு பீஸ், இது இன்னொரு பீஸ், இது இன்னொரு பீஸ். ஓகேவா? 5 ஈக்குவல் பீஸை நம்ம டிவைட் பண்ணிட்டோம். 5 ஈக்குவல் பார்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை 5 ஈக்குவல் பீசஸ் நீங்க சொல்லலாம். ஸோ அதுல வந்து தேர்ட் பீஸ் தான் 3/5. இப்போ சப்போஸ் நீங்க இதே நம்பர் லைனை நீங்க நடுவில் இப்போ இப்படி டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க இப்படி டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஈக்குவல் பீஸஸா டிவைட் பண்ண என்ன ஆகும்? இப்போ 10 ஈக்குவல் பீஸா டிவைட் பண்ணீங்கன்னா இதே 3/5 நீங்க எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? ஸோ சப்போஸ் 10 ஈக்குவல் பீஸா டிவைட் பண்ணீங்க. ஸோ இப்போ இதை நீங்க எப்படி கூப்பிடலாம்? இந்த 1 நீங்க 10/10 கூப்பிடலாம். நான் எழுத்துறேன். 1 நீங்க 10/10 கூப்பிடலாம். ஏன்னா நீங்க 10 ஈக்குவல் பீஸா டிவைட் பண்ணிட்டீங்க இந்த நம்பர் லைனை. ஃபர்ஸ்ட் 5 ஈக்குவல் பீஸ் தான் இருந்துச்சு, அப்புறம் நீங்க 10 ஈக்குவல் பீஸ் டிவைட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்ஃபேக்ட் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ இந்த போர்ஷன் நீங்க 1/10 கூப்பிடுங்க. இதை நீங்க என்ன கூப்பிடுவீங்க? 2/10 கூப்பிடுவீங்க. 2/10 கூப்பிடுவீங்க. இதை நீங்க 3/10 கூப்பிடுவீங்க. இதை நீங்க 4/10 கூப்பிடுவீங்க. அதே மாதிரி இதை நீங்க 5/10 கூப்பிடுவீங்க. ஸோ அதே 3/5 நீங்க 6/10 கூட கூப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 0 to 1 நம்பர்ல என்ன 5 ஈக்குவல் பீஸா டிவைட் பண்ணிட்டு அதுல தேர்ட் டிக் மார்க் வந்து நம்ம 3/5 சொல்றோம். அதே 0 to 1 நம்பர்ல நம்ம செகண்ட் சிச்சுவேஷன்ல என்ன பண்றோம்னா 10 ஈக்குவல் பீஸா டிவைட் பண்ணிட்டு நம்ம அதுல 6th பீஸை நம்ம வந்து 6/10 சொல்றோம், which is the same as 3/5. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல, டிஃபரன்ஸே இல்ல. ஆனா ரெண்டும் ஒரே லொகேஷன் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பேரலா நான் லைனே வரைஞ்சிடலாம் இந்த இடத்துல.
இந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைகிறேன். நீங்க பாருங்க. இதுவும் ஒரே லொகேஷன்ல இருக்கு. ஒரே ஸ்ட்ரெயிட் லைன். இது 6/10, அது 3/5. ஏன்னா கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். இந்த இடத்த மட்டும். ஓகே. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். 3/5 இஸ் த சேம் as 6/10. நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் 0 to 1 அப்படின்ற நம்பர்ல என்ன 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணிட்டு அதுல 3/5 எங்க வருதுன்னு நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன். செகண்ட் சிச்சுவேஷன் என்ன பண்றேன்னா ஒரே நிமிஷம் 0 to 1 அப்படின்ற நம்பர்ல என்னன்னா 10 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணிட்டு அதே 3/5 எங்க வருதுன்னு நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன். ஆனா அந்த 3/5 நீங்க 6/10 எழுதலாம் இந்த சிச்சுவேஷன்ல. இந்த செகண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க 3/5 6/10 எழுதலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நீங்க 3/5 அப்படி எழுதுறீங்க. ஓகேவா? இதான் பேசிக் ஐடியா. ஸோ ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நம்ம சில கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல சால்வ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ இதுவும் டெக்ஸ்ட் புக்ல இல்லாத எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஓகேவா? இதுவும் டெக்ஸ்ட் புக்ல இல்லாததான். ஸோ நீங்க மேபி இந்த கொஸ்டின் மட்டும் ட்ரை பண்ணலாம். 3/6 of the following rectangle is shaded. Which of the following rectangle have exactly 3/6 of the area shaded? இது வேணா ஹோம்ஒர்க் கொஸ்டினா பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோல இந்த ஆன்சர் நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஹோம்ஒர்க் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஓரளவு நான் இன்டர்நெட் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் நான் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோல நம்ம ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.